மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தம். நீங்கள் எல்லாரும் அதை அறிந்திருப்பீர்கள். ஸ்தோத்திரம். இது மனுஷனால் கூடாததுதான் தேவனால் கூடும் என்று ஆண்டவர் பேசினார். முடியாததை முடிய பண்ணுகிறவர் என்கிற தலைப்பில் கடந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். நம்முடைய தேவன் முடியாததை முடிய பண்ணுகிறவர் என்று நம்ம தியானிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கும் தேவன் அதை தொடர்ந்ததான ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, முடிந்து போனதை அவர் துவக்குகிறவராக இருக்கிறார். எல்லாரும் அதை அப்படி அறிக்கை பண்ணுங்க. சொல்றவங்களுக்கு தான் நடக்கும். ஆமென். முடிந்து போனதை அவர் துவக்குகிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் சொன்னேன், முடியாததை முடிய பண்ணுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமிழ்ந்து போன கோடரியை மிதக்க வைக்க இல்லாவிட்டால் அதை எடுக்க மனுஷனால் முடியவில்லை. ஆனால் தேவன் அதை மிதக்க பண்ணினார் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசினார். ஆனால் இன்னைக்கு சொல்ல போற வார்த்தை, முடிந்து போனதை அவர் துவக்க இருக்கிறாராம். அநேகருடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள், சில காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில முடிந்து போய்விட்டதோ என்கிற ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு நிற்கிறோம். ஒருவேளை இந்த காரியம் முடிந்து போய்விட்டதோ, இந்த நிகழ்வுகள் முடிந்து போய்விட்டதோ, அடுத்து நம்ம எழும்ப முடியாதோ, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டதோ என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, முடிந்து போனதிலே ஒரு துவக்கத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 37 19 20ஆம் வசனத்தை படிக்கலாம். இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றில் அவனை, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து விட்டது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். யோசேப்பின் வாழ்க்கையிலே முடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அவன் தன் சகோதரரால் பகைக்கப்பட்டு ஒட்டுமொத்த சகோதரர்களும் யோசேப்புக்கு விரோதமாக எழும்பி யோசேப்பை அழிக்க நினைக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய சொத்துக்களை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களுடைய பங்கை அவன் அபகரிக்கவில்லை, அவர்களுக்கு அவன் தீமை செய்யவில்லை. அவன் செய்த துரோகம் என்னவாம்? அவன் கண்ட சொப்பனம். ஒருவன் மனிதன் காண்கிற சொப்பனத்தினாலே அவனை கொலை செய்ய முகாந்திரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று இந்த குழியிலே தூக்கி போட்டு விடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய கதையை, யோசேப்பினுடைய வாழ்க்கையை, யோசேப்பினுடைய நிலைகளை முடித்துவிட நினைக்கிறார்கள் அவன் உடன் பிறந்த சகோதரர்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சோதனை என்பது எங்கேயோ அல்ல, நமக்கு எதிராக வருகிற பிரச்சனையை எங்கேயோ தூரத்தில் இருந்தல்ல, நம்மை சார்ந்தவர்களால் நமக்கு உண்டாகிறது. நன்றை கவனிங்கள். ஒருவேளை யோசேப்பு நினைத்திருக்கலாம், சொப்பனத்தை கொடுத்தாரே, காட்சியை கொடுத்தாரே, இப்படியெல்லாம் நடக்கும் என்று தேவன் எனக்கு சொன்னாரே, நான் இப்பொழுது கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இதோட முடிந்து விட்டதோ, என்னுடைய வாழ்வினுடைய நிலை இதோட முடிந்து விட்டதோ என்கிற நிலைக்குள்ளே அவன் ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முடிந்து போன இடத்தில் தேவன் ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யோசேப்புக்கு வந்த ஒரு பெரிய சோதனை, மனிதனுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் சந்திக்க நம்ம நேருகிறது. இந்த உலகத்தில் பல சோதனைகளை சந்திக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு கூட சாத்தானால் என்ன செய்தாராம்? சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் தோற்று போகவில்லை. சோதனை உலகத்தில் மனிதனுக்கு இருக்கிறது. அந்த சோதனை வாழ்க்கையின் முடிவு அல்ல. உங்கள் வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிற சோதனைகள் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய துவக்கம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் தேவன் நமக்கு சோதனையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், அந்த சோதனையிலைத்தான் நம்ம சாதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
ஒருவேளை உங்கள் இருதயத்திலே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயோ நான் சோதிக்கப்படுகிறேன், என்னை சார்ந்தவர்கள் பழிவாங்க துடிக்கிறார்கள், என்னோடு இருக்கிறவர்கள் தீமை செய்ய நினைக்கிறார்கள், அவர்கள் முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், என்னை அழிக்க திட்டமிடுகிறார்கள். ஒருவேளை யாரோ ஒருவர் அல்ல, உடன்பிறப்புகள், யாரோ ஒருவர் அல்ல, நம்மை சார்ந்தவர்கள், யாரோ ஒருவர் அல்ல, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், உதவி செய்ய வேண்டியவர்கள், பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்கள், அடைக்கலமாய் இருக்க வேண்டியவர்கள், அனுகூலமாய் இருக்க வேண்டியவர்கள் எதிராளிகளாய் மாறி நமக்கு அது ஒரு சோதனை போல எழும்பி வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முடிந்து போய்விட்டது என்று சொல்லாதிருங்கள். சோதனை முடிவல்ல, சோதனை உங்கள் வாழ்க்கையிலே சாதிக்கவே உங்களை சந்தித்திருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற சோதனை வாழ்க்கையினுடைய முடிவு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்கள் அதைத்தான் நினைத்தார்கள். இந்த குழியிலே தூக்கி போட்டுவிட்டால் அவன் கதை இதோடு முடிந்துவிடும். அவனுக்கு யார் உணவு கொடுப்பார்கள்? யார் அவனை காப்பாற்றுவார்கள்? அவன் பசியினாலே செத்து போய் விடுவான். அவன் பசியினாலே செத்து போய் விடுவான். அதனால இந்த பாழான குழியில தூக்கி போட்டுட்டா யோசேப்பினுடைய கதை முடிந்துவிடும். உன்னை தூக்கி போடுகிறது உனக்கு முடிவல்ல, அந்த குழிதான் உன்னை உயர்த்துவதற்கு ஒரு படியாக இருக்கிறது. பல நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள் தான் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பாடுகளையும் சூழ்நிலைகளையும் கடந்துதான் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருவார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நடக்கும். சோதனை வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது சாதிப்பதற்காகவே. நீங்கள் சாதிக்க போகிறீர்கள். எந்த இடத்தில் உங்களை நிந்தித்தார்கள், எந்த இடத்தில் உங்களை தூக்கி எறிந்தார்கள், எந்த இடத்தில் உங்களை பழிவாங்க துடித்தார்கள், எந்த இடத்தில் உங்களை அழிக்க நினைத்தார்கள், அங்கே இருந்துதான் ஒரு துவக்கம் ஆரம்பிக்கிறது. அங்கே இருந்துதான் ஒரு ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. யோசேப்பினுடைய நிலையிலே முடிவு அல்ல, அது அவனுக்கு ஒரு துவக்கம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், முடிந்து போனதை அவர் துவக்குகிறவர். அல்லேலூயா. சோதனை உன் வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல தேவ பிள்ளையே. நீங்கள் நினையுங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏதோ ஒன்றை கர்த்தர் துவங்க இருக்கிறார், ஏதோ ஒன்றை கர்த்தர் ஆரம்பிக்க இருக்கிறார். ஒருவேளை ஒன்றன் பின் ஒன்றாக யோசேப்பு தன் வாழ்விலே அந்த சோதனையின் பாதையிலே கடந்து போனாலும் அடுத்து அவனுக்கு காத்திருந்தது பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். அவன் அங்கே இருந்து தூக்கப்பட்டான், அங்கே இருந்து எடுக்கப்பட்டான், போத்திபாருடைய வீட்டிற்கு போனான். கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. வந்தது அடுத்த சோதனை. அவனை மறுபடியும் தூக்கி எறிந்தார்கள், மறுபடியும் அவனை அவமானப்படுத்தினார்கள். மறுபடியும் யோசேப்புக்கு சூழ்நிலை அருமையான சாதகமாய் இல்லை, எல்லாமே அவனுக்கு எதிராக இருக்கிறது. கர்த்தர் நினைத்தார். எந்த மனுஷனும் அவனை நினைக்கல, கர்த்தர் அவனை நினைத்தார். இந்த உலகெல்லாம் நம்மளை மறக்கும் பொழுது நம்மளை மறக்காத ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஏன் தெரியுமா? அவர் நினைத்து கொண்டே இருக்கிறாராம். நான் உங்களை மறக்கிறதல்ல, நான் உங்களை மறக்கலைங்கிறாரு, நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். எப்படிங்க அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார்? அவருடைய உள்ளம் கையில் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாராம்? உறைஞ்சி வச்சிருக்கிறாராம். அவருடைய கரத்திற்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாராம். இந்த காலவெளியிலே சொல்லுகிறேன், முடிந்து போகவில்லை, ஒரு துவக்கம் உனக்கு ரெடியாக இருக்கிறது. முடிந்து போனதை துவக்குகிறவர் என்னுடைய ஆண்டவர். இது மனுஷனால் கூடாததுதான், இது தேவனாலே கூடும். அல்லேலூயா. தூக்கி எடுத்தார் ஆண்டவர். குழியில் இருந்து தூக்கி எடுத்தார், சிறையில் இருந்து தூக்கி எடுத்தார். இப்பொழுது பாருங்கள், சிங்காசனத்திலே உட்கார வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், சோதனை வாழ்க்கையின் முடிவல்ல, சோதனை வாழ்க்கையின் சாதனை. நீங்க சாதிக்க போறீங்க. ஆமென். இவ்வளவு நாள் நீங்க சாதிக்கல தான். இவ்வளவு நாள் நீங்க அழுது கொண்டிருந்தீங்க, இவ்வளவு நாள் தத்தளித்து கொண்டிருந்தீங்க. எதிர்காலம் நிச்சயமற்றதாய் இருந்தது, என்ன நடக்க போகுன்னு தெரியாம இருந்தீங்க. ஆனா இப்போ ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவர் என் வாழ்வில் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துகிறார். எங்கே முடிந்ததென்று நினைக்கிறாயோ அங்கே ஒரு துவக்கம் உனக்காக காத்திருக்கிறது.
ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு பிற்பாடு யோசேப்பு உயிரோடு இருக்கும் நாளளவும் அருமையானவர்களே அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மேலே 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 போய்கிட்டே இருக்குது. அநேகருக்கு ஆசீர்வாதமான பத்திரமாய் கர்த்தர் யோசேப்பை இந்த தேசத்தில் தேவன் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனை வாழ்க்கையின் முடிவல்ல, அது சாதிப்பதற்காகவே. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, கசப்பு வாழ்க்கையின் முடிவல்ல. கசப்பு வாழ்க்கையின் முடிவல்ல. ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிற எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் பாருங்கள். அந்த ரூத்தினுடைய அந்த நகோமியினுடைய குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள் என்ன நடக்கிறது? அங்கே ஒரு இழப்பு, அங்கே ஒரு கசப்பு. மோவாப் தேசத்தில் போய் இருந்து தன் வாழ்க்கையில் இழந்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். நன்மை இழக்கிறார்கள், வாழ வேண்டியவர்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள். அது என்ன செய்கிறது? வாழ்க்கையிலே ஒரு கசப்புக்குள்ளே கொண்டு போகிறது. நகோமி சொல்லுகிறாள், என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, மாறா என்று சொல்லுங்கள். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை. ஏன் என்னுடைய வாழ்க்கை கசந்து போயிற்று? ஏன் என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகள் கசப்பான ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்பட்டதாயிற்று? கவனியுங்கள், வேதம் சொல்லுகிறது கசப்பு வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஆமென். இழப்பு வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறதாய், மதுரத்தை கொடுக்கிறதாய், ஆமென், சுக வாழ்வை துளிர்க்க வைக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கை துளிர்க்க செய்ய போகிறோம். ஆமென். பாருங்க, கசப்பு வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. என் வாழ்க்கை கசந்து போய்விட்டது. ஒரு மனிதனுடைய சாட்சியை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கேட்டேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் வாழ வேண்டும் என்கிற ஆசை தானே, நல்லா இருக்க வேண்டும் என்கிற ஆசை தானே. அவரும் ஒரு இடத்தை வாங்கி ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி அதில் வருகிற வருமானத்தினால் வாழ்க்கையில் வாழ்ந்து விடலாம், உயர்ந்து விடலாம் என்று சொல்லி வேலையை ஆரம்பித்தார். பேங்கில் லோன் வாங்கினார், நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கினார். எப்படியாய் வேலையை முடித்தால் இந்த தொழில் நல்லா இருக்கும், இந்த வேலை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எதையோ ஒன்றை நினைத்து ஆரம்பித்து வேலையை முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, திறப்பு விழா நடந்தது. 1 வருடங்கள் வேகமாக உருண்டு போயிற்று. அவர் நினைத்த காரியம் அதிலே அவருக்கு வரவில்லை. ஏராளமான பணங்களை மற்றவரிடத்தில் வாங்கி உள்ள போட்டாரு. பேங்க்ல லோன் வாங்கி உள்ள போட்டாரு. இப்போ மாதம் பணம் அடைப்பதற்கு கொடுப்பதற்கு உரிய பிஸ்னஸ் அதில் இல்லை, அதற்குரிய தொழில் அதில் நடக்கலை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாட்கள் போக போக கடன்காரர்கள் நெருக்க ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, ஓடி ஒழிக்க ஆரம்பித்தார். அவர் இருக்கிற இடத்தை தேடி அவரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார்கள். பணத்தை பல லட்சங்கள் கொடுக்க வேண்டும், இந்த பணம் வீணாய் போய்விடும் என்று அவரை இருக்க விடவில்லை. அவர் எங்கே போனாலும் அவரை தொடர ஆரம்பித்தார்கள். கடைசியில் அவர் வாழ்க்கையிலே ஒரு தவறான முடிவுக்கு வந்தார். இனிமேல் நாம் நிம்மதியாய் வாழ முடியாது, நிம்மதியாய் வாழ விடமாட்டார்கள். இனி வாழ்க்கையிலே முடிவு என்று சொன்னால் அது தற்கொலை தான், அது மரணம் தான் என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் வீட்டிலே யாரிடத்திலும் சொல்லாமல் ஒரு நாள் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஆமேன் கண்காணாத இடத்திற்கு ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டார். எப்படியாவது உயிரை மாய்த்து விட வேண்டும், எப்படியாவது செத்து விட வேண்டும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருவது இயல்பான ஒரு காரியம். ஏன்னா வழி தெரியலையே, வாழ்வதற்கு வழி இல்லையே, எதையோ நினைத்து ஆரம்பித்த தொழில் இன்னைக்கு ஆசீர்வாதமா இல்லையே, உயிரை மாய்த்து விட வேண்டும் என்று சொல்லி தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்த பொழுது ஒரு சத்தம் அவருடைய காதிலே கேட்கிறது. அவர் பெயரை சொல்லி, நீ ஏன் சாக வேண்டும்? அவர் திரும்பி பார்க்கிறார். யார் இந்த பகுதியிலே, இந்த காட்டுக்குள்ள இங்கே யார் நம்மளை பார்த்து, ஒருவேளை நம்ம வீட்டில் இருந்து யாராவது நம்மளை தேடி வந்துட்டாங்களா என்று சொல்லி திரும்பி அக்கம் பக்கத்தில் திரும்பி பார்த்தால் ஒரு மனிதனும் இல்லை. மறுபடியும் ஒரு சத்தம், நீ ஏன் சாக வேண்டும்? என்னை நம்பு, நான் உன்னை வாழ வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அவருக்கு தெரிந்தது, அவர் அறிந்து கொண்டார், அவர் இயேசுவை அறிந்த மனிதன் அல்ல, அவர் ஆலயத்திற்கு போன மனிதன் அல்ல, அவர் தேவனை அறிந்து கொண்ட மனிதன் அல்ல. ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றி அவருக்கு தெரியும், இயேசுவை குறித்து அவருக்கு தெரியும். அருமையானவர்களே, ஆண்டவர் அவரிடத்தில் சொன்னால், உன்னை சந்திக்க நான் வந்திருக்கிறேன், உன் முடிவை மாற்றிக்கொள், தற்கொலை முடிவு அல்ல. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட இந்த கசப்பு உன் வாழ்க்கையினுடைய முடிவல்ல.
எந்த இடத்தில் இல்லை என்று ஓடி வந்தாயோ, எந்த இடத்தில் நிற்க முடியாது என்று நினைத்தாயோ, எந்த இடத்தில் நீ இல்லை என்று சொல்லி வாழ்க்கையை முடித்துவிட நினைக்கிறாயோ, அதே இடத்துல மறுபடியும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். ஒன்று, என்னை மட்டும் நம்பு. தேவ சத்தத்தை கேட்ட மனிதன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். எப்போ தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் மெய்யான தெய்வம் என்பதை நான் அறிகிறேன், நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் உமக்கு நான் சாட்சியாக இருப்பேன், என்னை பார்க்கிற எல்லாருக்கும் நான் எனக்கு செய்தவைகளை உமக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அவர் அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தார். அருமையானவர்களே, சில நாட்களுக்கு பிற்பாடு தேவன் அவருக்கு சில வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். எந்த இடத்தில் முடிந்தது என்று நினைத்தாரோ அதே இடத்தில் மீண்டும் தேவன் துவக்கினார். ஊரெல்லாம் பேசிக்கொண்டார்கள், குடும்பத்தார் பேசிக்கொண்டார்கள், அவன் இனி வரமாட்டான், அவனுக்கு இனிமே இந்த ஊருக்கு வரமாட்டான், அவன் இனிமே அருமையானவர்களை அவனை நம்ம பார்க்க முடியாது, ஏனென்றால் அவன் சாக வேண்டும் என்கிற முடிவோடு போய்விட்டான், பார்க்க முடியாது. எல்லாருடைய பார்வை வித்தியாசமாய் இருந்தது. அந்த குடும்பத்தார் இயேசுவை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி போய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, நீர் இந்த நிலையில் இருந்து எங்களை தூக்கிவிடும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்க ஆரம்பித்தார்கள். சூழ்நிலைகளை மாற்றினார். இன்றைக்கும் அந்த சகோதரன் உயிரோடு இருக்கிறார், ஆசீர்வாதமாய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, வாழ்க்கையிலே தவறான முடிவு வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. எந்த நிலையிலும் ஒரு துவக்கத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. கசப்பு வாழ்க்கையின் முடிவல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனையின் நடுவிலே வரும்பொழுது, போராட்டத்தின் நடுவிலே வரும்பொழுது வழி தெரியாமல் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், முடிந்து போனதை துவக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இது மனுஷனால கூடாததுதான், இது தேவனாலே கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறேன், தோல்வி நம்முடைய பிரயாணத்தின் முடிவல்ல. அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படியுங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புறமாய் விழுந்து கிடக்கிறது என்ன? யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்திரு. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு கொண்டு போகும்படி பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயாணத்தில் ஏற்பட்டதுதான் ஒரு தோல்வி. கவனித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் ஜெயிக்கலாம் என்று நினைத்த தேசத்திலே சத்துருகளுக்கு முன்பாக முறிந்தோடி விட்டார்கள். வெற்றி பெறலாம் என்று நினைத்த இடத்திலே இவர்கள் தோற்று போய்விட்டார்கள். செய்தி வருகிறது, ஐயா, நம்முடைய ஜனங்கள் மடிந்து போய்விட்டார்கள், சத்துருக்கள் மேற்கொண்டு விட்டார்கள், இந்த ஆயி பட்டணத்திலே நம்ம ஒரு பெரிய தோல்வியை சந்தித்து விட்டோம், பெரிய தோல்வியை சந்தித்து விட்டோம். தோற்று போனோமா? இதை விட பெரிய பெரிய ஆட்களெல்லாம் எதிர்த்திருக்கிறோமே, இதை விட பெரிய ராஜாக்களெல்லாம் எதிர்த்திருக்கிறோமே, இதை விட பெரிய பெரிய பகுதிகளெல்லாம் கடந்து வந்திருக்கிறோமே, இந்த பிரயாணத்தில் இப்படி ஒரு தோல்வியை பார்த்ததே கிடையாது, அதிலும் கொஞ்ச ஜனங்களுக்கு முன்பாக தோற்று போய்விட்டோமே. அவன் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். என்னுடைய பிள்ளைகளே, தோல்வி பிரயாணத்தின் முடிவு அல்ல. ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், இனிமே இதற்கு மேல நம்ம பயணம் செய்ய முடியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரிக்க முடியுமா? தோற்று போயிட்டோமே. தோல்வி பயணத்தை நிறுத்துகிறதா? தோல்வி பயணத்தை முடித்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இல்லை. தோல்வி பயணத்தின் முடிவு அல்ல. அங்கே ஒரு துவக்கத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில் நிறைய தோற்று போயிட்டீங்க, வாழ்க்கையில் நிறைய தோல்வியை சந்திச்சிட்டீங்க, அதனால வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோல்வி ஜெயமாய் மாறும். நம்ம ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். எல்லாவற்றிலேயும் எல்லா இடங்களிலேயும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். தோல்வி உன் வாழ்க்கையினுடைய நிலைகளை முடித்து கொள்ளவில்லை. நீங்க சந்தித்த தோல்வியினாலே உங்கள் பிரயாணம், உங்கள் பயணம் நின்று போயிற்று என்று நினைக்க வேண்டாம். அங்கிருந்து ஒரு துவக்கம், அங்கிருந்து ஒரு ஆரம்பம். எங்க தோற்றீங்களோ அங்க மறுபடியும் தோங்க போறீங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமா நிறைவேறும். நீங்க எப்படி கேட்குறீங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நடக்கும். அல்லேலூயா.
சிலர்லாம் அற மயக்கத்திலே இருந்த மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள வசனம் போகுதோ இல்லையோ, ஆனால் சிலருக்குள்ள வார்த்தை போய்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு அது நடக்கும், அவங்களுக்கு அது சம்பவிக்கும். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். யார் கேட்குறீங்களோ, யார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோ அவங்களுக்கு நடக்கும். நான் சொல்கிறேன், தோற்று போன இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு துவக்கம் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஏன் இப்படி நடந்துட்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில ஆண்டவரே எப்படி நடந்துச்சு. யோசுவா முகம் குப்புற விழுந்து கிடக்கிறா. எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. எழும்புவான், 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 எழும்பி என்னைய பார்ப்பான் அப்படின்னு பார்த்தா படுத்தவன் எழும்பவே இல்லை. அவரை எழுப்புறார், எழுந்துரு. எவ்வளவு நேரம் இப்படி இருப்பாய்? இந்த தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடி. இந்த தோல்விக்கான காரணம் என்னதை சரிப்படுத்து. அதற்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய். நீ இப்படியே விழுந்து கிடந்தால் பயணம் தொடராதே. இப்படியே விழுந்து கிடந்தால் உன்னுடைய பயணம் அருமையாக தொடர்ந்து போக முடியாதே. வாக்குத்தத்தம் இருக்கிறதே, ஆசீர்வாதம் இருக்கிறதே, நன்மை இருக்கிறதே, அதை பிடித்து கொள்ள வேண்டுமே, அதை சுதந்திரித்து கொள்ளணுமே. இவ்வளவு நாள் இப்படி ஓடி வந்தது வீணாய் போய்விடக்கூடாது. எழுந்திருப்பா. தோற்று போன இடத்துல இருந்து இன்னைக்கு எழுந்துருங்க. கர்த்தர் சொல்றாரு, கண்டுபிடி. ஏன் தோல்விங்கிறத கண்டுபிடி. அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்ய. மறுபடியும் அந்த பிரயாணம் தொடங்குகிறது. எந்த இடத்தில் தோற்றார்களோ, எந்த இடத்தில் தலைகுனிந்து நின்றார்களோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டு நின்றார்களோ, எந்த இடத்தில் சோர்ந்து போய் நின்றார்களோ, முடிந்தது என்று நினைத்தார்களோ, அதே இடத்துல மறுபடியும் கர்த்தர் துவக்கினார். அதே இடத்துல இருந்து மறுபடியும் பிரயாணம் துவங்குகிறது. இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, முடிந்து போனதை அவர் துவங்க விரும்புகிறாராம். இது மனுஷனால கூடாததுதான், இது தேவனால். ஹல்லேலூயா. முடியாததை முடிய பண்ணுகிறவர் மட்டுமல்ல, முடிந்து போனதையும் துவக்குகிறவர். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்களா? இனிமே சுகமே ஆக்கப்படாதுன்னு சொல்கிறாங்களா? இனி எழுந்திருக்க திராணி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே முடிந்து போன நிலைக்குள்ளே இருக்கிறீர்களா? இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இல்லைங்க, இது கடைசி அல்ல, இதுதான் துவக்கம், இதுதான் ஆரம்பம். இந்த மாதத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு துவங்க இருக்கிறது. இந்த மாதத்தில் சில ஆசீர்வாதங்கள் துவங்க இருக்கிறது. இந்த மாதத்தில் சில வெற்றி உனக்கு துவங்க இருக்கிறது. சில மதுரம் உனக்கு துவங்க இருக்கிறது. சில சந்தோஷம் உனக்கு துவங்க இருக்கிறது. ஆச்சரியமான, கிரகிக்க முடியாத சில காரியங்கள் துவங்க இருக்கிறது. இதுவரைக்கும் பார்க்காத அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கும் காணாதவர்களை காண போகிறீர்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் முடிந்து போனதை துவக்குகிறவர். எழுமி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானத்தோடு ஜெபிக்க போகிறோம். சோதனை வாழ்க்கையின் முடிவல்ல, கசப்பு வாழ்க்கையின் முடிவல்ல, தோல்வி வாழ்க்கையின் முடிவல்ல. அங்கே ஒரு துவக்கம் உனக்காக காத்திருக்கிறது, உனக்காக காத்திருக்கிறது. கைகளை உயர்த்தி எல்லாரும் 2 நிமிடம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென், ஆமென். துவங்குகிறது சகோதரியே, முடிந்ததல்ல, முடிந்ததல்ல. ஆமென். எல்லாமே உன் வாழ்விலே துவங்குகிற நாட்கள் தான். இந்த 5வது மாதம் புதிய காரியம் நடக்க போகிறது, புதிய ஆசீர்வாதம் நடக்க போகிறது, புதிய நன்மைகள் நடக்க போகிறது. துவங்குகிற நாட்களாய் இருக்கும். ஆமென். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில சந்தித்த சோதனைகள், உங்க வாழ்க்கையில் வந்த கசப்புகள், உங்கள் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் பல நிலைகளில் உங்களை ஆமென் துவண்டு போக பண்ணி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், முடிந்து போனதை நான் துவக்கி வைக்க போகிறேன், துவக்கி வைக்க போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. தேவ வசனம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து போனதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை கடந்து போனதற்காய் நன்றி. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அப்படியே நடக்க போகிறது. இது மனுஷனால கூடாததுதான், தேவனால் கூடும். முடிந்ததை துவக்குகிறவர் தேவன் இந்த நாளில் சொன்ன அந்த வார்த்தைகள் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் இருக்கட்டும். அவருடைய வேலைகளில் இருக்கட்டும், அவருடைய தொழில்களில் இருக்கட்டும். மகிமையை தேவன் விளங்க பண்ணும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம்
ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.